வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோசை, அப்புறம் இட்லி, சப்பாத்தி, சாப்பாடு கூட சைட் டிஷ்ஷாக வச்சு ஒரே டிஷ் அப்படின்றதுக்கு ரொம்ப டவுட் தான். என்னென்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. எக் புரிஜின்னு ஒரு டிஷ்ஷை பண்ண போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா செமி கிரேவியில் இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம், வாங்க போகலாம். இன்க்ரீடியன்ஸ் பார்ப்போம். வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கணும். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடுசாக நறுக்கி வச்சுக்கோங்க. 3 முட்டை எடுத்துருக்கீங்க. அடுத்து 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், இது வந்து 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, தேவையான அளவு உப்பு. இப்போ ஒரு வானொலியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன். 3 முட்டை போட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்து 3 ஸ்பூன் எண்ணெய். இப்போ 2 முட்டை போடுறீங்க அப்படின்னா 2 ஸ்பூன் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எண்ணெயை வந்து கம்மியாகவே ஊற்றிக்கங்க. ரொம்ப எண்ணெய் ஊற்றணுன்னா வந்து அது ஒரு மாதிரி எல்லாேருக்கும் வந்து அது செட் ஆகாது. ஸோ எப்போவுமே வந்து எண்ணெய் வந்து எல்லாத்துலேயுமே மீடியமாக போட்டு சாப்பிட்றது நல்லது. அஞ்சனப்பெட்டியிலேருந்து கொஞ்சம் ஜீரகம் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது வந்து நான் இன்க்ரீடியன்ஸில் சொல்லலை, பட் இருந்தாலும் இது வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஜீரகத்தை ஆட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளேமை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஜீரகத்தை போட்டவுடனே ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிங்கன்னா ஜீரகம் வந்து கலர் மாற ஆரம்பிச்சிடும். ஸோ உடனே நான் வந்து கருவேப்பிலை போட்டேன், வெட்டி வச்சுருக்க கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை வந்து ஒரு 10 to 20 செகண்ட் வதங்கினாலே போதும். அது அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக மொறுமொறுன்னு ஆயிரும். உடனே நம்ம வந்து அடுத்து வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயத்தை போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் பாருங்கள், இப்போ இந்த கருவேப்பிலை போட்டு ஒரு 20-30 செகண்ட் ஆகிருக்கும். அதுக்குள்ளே வெங்காயம் போடுறோம். இப்போ வெங்காயத்தை வதக்கும்போது பாருங்கள், அந்த கருவேப்பிலையோடைய இது டெக்ஸ்சர் பாருங்கள், அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக மாறி இருக்கும். ஸோ இந்த கருவேப்பிலை வந்து நமக்கு வந்து இருக்கிறதே தெரியாது. இது எல்லாமே ஃபுல்லாக அப்படியே அந்த கிரேவிலே வந்து டிசால்வ் ஆகிரும். ஸோ குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சாப்பிட்றதுக்கு வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. நான் தனித்தனியாக ஒதுக்கி வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த குழந்தையாக இருந்தாலும் இந்த கருவேப்பிலையை வந்து கருவேப்பிலை இருக்கிறதே வந்து கண்டுக்க மாட்டாங்க. அவங்க அப்படியே எல்லாம் சேர்த்து சாப்பிட்ருவாங்க. ஸோ அவ்வளோ நல்ல அருமையான மெத்தட் இது. இப்போ வெங்காயம் வந்து ஒரு 3 நிமிஷம் வதங்கிருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்க போகிறேன் இந்த வதங்கின வெங்காயத்துக்கு. கொஞ்சமாக உப்பு தான் சேர்க்குறேன், நிறைய இல்லை. அதுக்கப்புறமா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணும்போது இன்னும் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், டேஸ்ட் செக் பண்ணிவிட்டு. இப்போ இந்த உப்பு எதுக்கு சேர்க்குறேன்னா, வெங்காயம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்றதுக்காக இந்த உப்பு சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்குறேன். ஒரு 2 மினிட்ஸ் போல் 2 மினிட்ஸ் வதக்கணும். இதேமாரி வதக்கிட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாம். அடுத்தது இப்போது தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் போல் வந்து நீங்கள் லிட்டு க்ளோஸ் பண்ணி அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம். நீங்கள் ஃபுல்லாக ப்ரெஷர் பேக் பண்ணி குக் பண்ணிங்க அப்படின்னா அது கொஞ்சம் அந்த ஆவிலே வந்து தக்காளிலாம் சீக்கிரமாக வெந்துடும். ஸோ அதுவே வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். இப்போ 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. நான் லிட்டு எடுத்துட்டேன் நான். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. தக்காளியோட கலரே பார்த்திங்கன்னா கிரேவிக்கு கொஞ்சம் இது. இன்னும் மசாலா நம்ம ஆட் பண்ணவே இல்லை. இப்போ தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் மசாலா எல்லாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லித்தூள், மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சள் தூள், இதை வந்து ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிளறிட்டே இருப்போம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது டேஸ்ட் கரெக்ஷன் செக் பண்ணிவிட்டு நம்ம எக்கு போட்டுட்டு நல்ல கிரேவி கிண்டுவோம் பார்த்திங்களா. கிண்ணதுக்கப்புறம் கூட வந்து ஒரு தடவை டேஸ்ட் செக் பண்ணி கூட உப்பு ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த டைம் லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணுவோம். ஸோ உடனே வந்து குக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது.
ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரு கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 1 to 2 minutes இது பண்ணதுக்கப்புறம் சாட் மசாலா அடுத்து ஆட் பண்ண போகிறோம். இது ஒரு 1 or 2 minutes நல்லா சாட்டே பண்ணிவிட்டு சாட் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது 1/2 ஸ்பூன் சாட் மசாலா. இப்போ இது வந்து இந்த மசாலாலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து திரிஞ்சு வரணும் தனியாக. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்து க்ளோ ஆரம்பிக்குது. இன்னும் ஒரு 1 to 2 minutes இதேமாதிரி விட்டிங்க அப்படின்னா எண்ணெய் வந்து தனியாக வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். இந்தமாரி 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு ஸ்டவ் வந்து ஸ்லிம்லேயே தான் வச்சுருக்கணும். நம்ம தக்காளி போட்டப்போ வச்ச ஸ்லிம் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்லிம்லேயே வச்சு குக் பண்ணணும். அப்போ தான் வந்து முட்டை வந்து சீக்கிரமாக குக் ஆகாது, ஸ்லோவாக குக் ஆகும். முட்டை வந்து சீக்கிரமாக குக் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து முட்டை பொரியல் மாதிரி ஆயிரும், ட்ரையாக சீக்கிரமாக. ஸோ அதனால் நீங்கள் மீடியமில் வச்சுட்டு இந்த மாதிரி விடாமல் சர்க்குலர் மூமெண்ட்ஸில் இந்த மாதிரி ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம கிண்டி இருக்கிற மசாலாவும் முட்டையும் ஃபுல்லாக நல்லா வந்து கலந்து ரெண்டுமே வந்து ஒரு சேம் ஸ்ட்ரக்சருக்கு மாறணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்லா வந்து தெரியும். முட்டை தனியாக, கிரேவி தனியாக, அந்த மாதிரிலாம் மசாலா தனியாகலாம் தெரியவே கூடாது. ஈவன் வெங்காயம்லாம் கூட தெரியவே தெரியாது. உங்களுக்கு எல்லாமே நல்லா மசிச்சு இப்படி சுற்றிட்டே ஸ்டில் மூமெண்ட்லேயே வந்து சுற்றிட்டே இருந்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வந்து நல்லா செட் ஆயிரும். இப்போ பாருங்கள் நல்லா எல்லாமே வந்து ஆரஞ்சிஷ் கலரில் ஆயிடுச்சு. முட்டை தனியாகவே தெரியாது. முட்டை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி, பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு. ஸோ நம்ம எக் புர்ஜி, செமி கிரேவி டைப் எக் புர்ஜி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி போட்டுட்டு இன்னொரு 2 கலர் கலரி இது தனியாக எடுத்து சேவ் பண்ணலாம். இது வந்து பெஸ்ட் ஃபார் சப்பாத்தி அண்ட் இட்லி. டிஃபன் ஐட்டத்துக்கு பெஸ்ட், ஐடியல். சாப்பாட்டுக்கு கூட வச்சுட்டு சாப்பிட்ணுன்னா சாப்பிட்லாம். இதையே வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டிங்க அப்படின்னா பொரியலாக மாறிடும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம செமி கிரேவி எக் புர்ஜி. சிம்பிளான செமி கிரேவி எக் புர்ஜி.